சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் 2025 பிப்ரவரி மாதம் தமிழ் குரோதி வருடம் தை மாசி மாசம் கிரக நிலைகள். ரிஷபத்தில் குரு வக்ரம், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. கன்னி ராசிக்கு பிப்ரவரி மாதம் 2025 எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு தெளிவாக பார்ப்போங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் ராசிநாதன் புத பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கார், 6ஆம் பாவத்துக்கு வராரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 7ஆம் பாவத்துக்கு வந்துடுறாரு. இது ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு. இன்னொரு ப்ளஸ் என்னன்னா சுக்கிரன் குரு ரெண்டுமே பரிவர்த்தனை, 7, 9 ரெண்டும் பரிவர்த்தனை. இது உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் 5ல் இருந்து ஆரம்பிக்கிறாரு, அப்புறம் 6க்கு வராரு. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதல்ல வந்து ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னா அவர் வந்து 5ல் இருக்கிறது ஒரு ப்ளஸ் உங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களோட ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது, 6ல் இருக்கக்கூடிய சனி பகவான், அப்புறம் வந்து செவ்வாய் பகவான் வக்கரத்தில் இருக்கார், அப்புறம் நிவர்த்தி ஆகிடுறாரு. இதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதை வச்சு என்னென்ன பலன்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. முதல்ல ப்ளஸ்லாம் கொஞ்சம் நல்லா கவனிச்சிருவோம். முதல்ல உங்களோட ராசிநாதன் இருக்கார் இல்லைங்களா, அவர் புத பகவான். அவர் உங்களோட 5ஆம் பாவத்தில் தான் இருக்கார். 5ஆம் பாவத்தில் இருக்கிற புத பகவான் பெரும்பாலும் உங்களோட ராசிநாதன் சூரியனுடைய தான் சஞ்சாரம் செய்வார். எதனால் அப்படின்னா புதனுக்கும் சூரியனுக்கும் அடுத்த பிளானட் இல்லைங்களா, அதனால் 27 டிகிரி தான் அவர் விட்டு தள்ளி போவார். ஒன்று முன்னே இருப்பார் அல்ல பின்னே இருப்பார். அஸ்தமனத்திலேயே தான் அதிகமான காலங்கள் அவர் ஓடிட்டு இருக்கும். ஆனால் இந்த சமயம் அவர் கொஞ்சம் தள்ளியே வராரு. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அவருக்கும் சூரியனுக்கும் கொஞ்சம் அதிகமான டிகிரிகள் வித்தியாசப்படுறதுனால இந்த புத பகவானுடைய தனித்துவமான ஒளி உங்களுக்கு கிடைக்குது. அந்த ஒளி உங்களுக்கு கிடைச்சாதான், அந்த நட்சத்திரத்தினுடைய ஒளி கிடைச்சாதான் கொஞ்சம் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புத பகவானுடைய தனி ஒளி கிரணங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால 6ஆம் இடத்துல இருந்து அவர் வந்து செய்கிறதுனால முதல்ல 5ஆம் இடம் அப்புறம் 6ஆம் இடம் இல்லைங்களா, கடன் சுமை குறைங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம். இன்னொரு முக்கியமானது என்னென்னா 6ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம். 6ஆம் பாவம் அப்படிங்கிறது கடன், கடினமான உடல் உழைப்பு, அதே போல் அதிகமான வேலை செய்கிறது, சொற்பமாக இருக்கக்கூடிய வருமானம், வாடகை சுமை அதிகரிக்கிறது, எதிரிகளினுடைய தொல்லை, இது எல்லாமே 6ஆம் பாவம். இந்த இடத்துல முதல்ல 5ஆம் பாவத்தில் இருக்கிற காலத்தில் இது எல்லாம் மேற்கூறிய ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நிர்மூலம் செய்திடுவார் புத பகவான். அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நிவர்த்தி செஞ்சிடுவார் உங்களோட ராசிநாதன். அப்புறம் அவர் 6ஆம் பாவத்தில் உட்கார்றாரு. சரியாக சொல்லணும்னா முதல்ல இந்த மாதம் 5ஆம் தேதி பிப்ரவரி 5லேயே புதன்கிழமையில் புத பகவான் உங்களோட 6ஆம் பாவத்துக்கு வராருங்க. இந்த இடத்துல 6ஆம் பாவம் உங்களோட ராசிநாதன் போகிறதுனால வேலை வாய்ப்புகள் தேடி ரொம்ப நாளாக அலைஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்க, இப்போது கரெக்டாக சொல்லணும்னா கன்னி ராசிக்காரங்க நல்ல படிப்பாளியாக இருப்பாங்க, நல்ல ஞானம் இருக்கும், நல்ல அறிவு இருக்கும். ஆனால் அதற்கு உண்டான இடம் இவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் அமைஞ்சாதானே அவங்களுடைய அறிவை வெளிப்படுத்த முடியும். நான் வந்து நல்லா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நல்லா படிச்சிருக்கேங்க, ஆனால் நான் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட வேலை செய்து கொண்டிருக்கேன்னா அந்த இடத்துல அதை போய் அவர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? புரியுதுங்களா? நம்ம நல்ல அறிவு இருக்கிறது ஒரு பக்கம்னாலும் அதற்கு உண்டான சரியான பிளாட்ஃபார்ம் அமைஞ்சாதான் உங்களால் உங்களோட அறிவை வெளிப்படுத்த முடியும். அப்போது அதற்கு உண்டான பிளாட்ஃபார்ம் அமையாத இருக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களோட ராசிநாதன் 6ஆம் பாவத்தில் போய் உட்கார்ந்து மாத்துறாரு. உங்களுக்கு எந்த இடம், எந்த பிளே கிரவுண்டில் நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க, எது உங்களுக்கு சாதகமான பிளே கிரவுண்டோ அந்த மைதானத்தை உங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. அப்போ என்ன செய்வீங்க, ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய முழு திறமையையும் வெளிப்படுத்தி அந்த இடத்துல விளையாடுவீங்க இல்லையா?
அப்படியான ஒரு விளையாட்டை விளையாட போடக்கூடிய அமைப்பை புத பகவான் இந்த மாதம் 5ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு துவங்கி வைக்கிறாரு. அப்புறம் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா, முன் சொன்ன மாதிரி 7ஆம் இடத்துல உங்களோட 9ஆம் அதிபதியான சுக்கிரனும் உங்களோட 7ஆம் அதிபதியான குரு 9ஆம் பாவத்திலையும் பரிவர்த்தனை செய்து கொள்றாங்க. இந்த 7, 9 ரெண்டுமே பரிவர்த்தனை செய்யறதுனால என்ன நன்மை அப்படின்னா, ரொம்ப நாளாக உங்களுக்கும் உங்களுடைய மாமனார் வீட்டுக்கும் அல்லது உங்களுடைய மாமனார் வீட்டுக்கும் உங்களுடைய பிறந்த வீட்டுக்கும் இதில் ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் இருக்குது. 2 பேருக்கும் ஏதாவது பரஸ்பரம் ஒரு புரிதல் இல்லை, 2 பேருக்கும் அடிக்கடி ஒரு முட்டி கொள்ளுது, இப்படிலாம் இருந்து வந்தால் அந்த சூழ்நிலைகள் மாறிடும். அவங்களுக்கும் உங்களுடைய மாமனார் மாமியாருக்கும் உங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் பரஸ்பரம் நல்ல அன்பு ஏற்படும். 2 பேரும் அந்யோன்யமாக இருப்பது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். 2 பேருக்குள்ள அந்யோன்யமாக இருந்து ஒரு குடும்ப சந்தோஷமாக இருந்தாலே பொதுவாகவே மனிதர்களுக்கு மகிழ்ச்சி தானே. அந்த வகையில் இந்த 7, 9 பரிவர்த்தனை செய்யறதுனால உங்களுக்கு இரு வீட்டார்களினுடைய மன ஒற்றுமையானது நிலைச்சு நிற்குங்க இந்த இடத்துல. அதனால உங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க கன்னிராசிக்காரங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது, அதனால குடும்பத்தில் கொஞ்சம் வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை உண்டாக்குது. இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த மாசத்துல. அப்புறம் உங்களோட 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் வக்ர கதியை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுறாரு இந்த மாதம் 11ஆம் தேதியிலிருந்து. அதனால் பிப்ரவரி 11லேருந்து குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ரத்தை நிவர்த்தி செய்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். அதே மாதிரி 10ஆம் பாவத்தில் உங்களோட அஷ்டமஸ்தானாதிபதி போகிறாருங்க. அதனால் உங்களுக்கு வேலை மாற்றம், ஏன்னா அஷ்டமஸ்தானம்ங்கிறது கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த கஷ்டத்தை தரக்கூடிய ஸ்தானாதிபதி 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம், வேலை வாய்ப்புகள், வேலை செய்யக்கூடிய இடம். இந்த இடத்துல போய் அவர் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே அவர் முதல்ல இருக்காரு. முதல்ல வக்ரத்தில் இருந்து நிவர்த்தி செய்துட்டு இந்த மாதம் முழுவதுமே அங்கே தான் இருக்காரு. அப்போது வேலை செய்யக்கூடிய இடத்துல அனுகூல சத்துருக்கள் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்ட நல்லபடியாக சுமூகமாக பேசுறது அல்லது நீங்கள் இல்லாத சமயத்தில் உங்களை பற்றியான சில புறம் பேசுவது, இந்த மாதிரியான உங்களுடைய ஊழியர்கள் சக ஊழியர்கள் யாராவது இருக்கக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா அவங்க கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதம் அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகிறதுனால நீங்கள் அதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது மாதிரி இந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்காரு, இந்த மாதிரியான கிரக நிலைகள் ஏற்படுது. 12ஆம் அதிபதியாக இருக்கிற சூரியன் 6ல் மறைகிறாரு. இது ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்னு பல நன்மைகள் இருந்தாலும் இந்த செவ்வாயினுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சரிங்க, இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களோட அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவருக்கு காரக தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான், சுப்பிரமணியர். அதனால் முருகப்பெருமானை வழிபாடு செய்தீங்கன்னா போதுங்க, உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும். முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த மாதம், இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு இல்லைங்களா, முருகனுக்கே உகந்த மாதங்க. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதத்தில் முருகனுக்கு உகந்த தை பூசம் வருது, முருகனுக்கு உகந்த தை கிருத்திகை வருது. அதனால் அந்த முதல்ல தை கிருத்திகை பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை வருதுங்க. அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு விரதம் எடுங்க. அதே மாதிரி தைப்பூசம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. இது மாதிரி இந்த தை செவ்வாய், தை கிருத்திகை, தைப்பூசம் இந்த மாதிரி நாள் எல்லாமே முருகனுக்கு அதீதமான நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடிய மாதம் நாள். அதனால் இதிலெல்லாம் என்ன பண்ணுங்க, முருகன் கோவில் பக்கத்தில் இருந்ததுன்னா சிவப்பு மலர்களை கொண்டு அவருக்கு மாலை போடுங்க. அதே மாதிரி அவருக்கு ரொம்ப பிடிச்சது முருகனுக்கு விரதம் எடுப்பது. உங்களால் எந்த அளவு உங்களுடைய சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம் அப்படின்னு பேர், உங்களுடைய சரீரம் எந்த அளவுக்கு ஒத்துழைக்குமோ அந்த அளவுக்கான விரதத்தை எடுத்து முருகப்பெருமானை சந்தோஷிங்க, நன்மைகளை பெறுங்க. சிவாய நமக.
வாக்கிய முறைப்படியான பஞ்சாங்கம் சரியா, திருக்கணித முறைப்படியான பஞ்சாங்கம் சரியா? இது ஒரு $1,000,000 கேள்வி. இது இப்போ ஒரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த வருடம் மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி திருக்கணித முறைப்படி நடக்குது. வாக்கிய முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2026 அடுத்த வருஷம் மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி நடக்குது. சற்றேறக்குறைய ஒரு வருஷம் கேப்பு. இது திருக்கணித முறைப்படி சனி போயிட்டார், வாக்கிய முறைப்படி சனி போகலை, அடுத்த வருஷம் தான் போகிறார். இப்போ என்னங்க இது, ஒரு ஜாதகங்கிறதே ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கும். இந்த ஜாதகத்தை பார்த்தா நன்மை வரும்ன்ட்டு வரும். ஆனால் அந்த ஜாதகத்திலே ஒரு குளறுபடியாக இருக்க, எதை நாங்கள் நம்புறது, எதை நாங்கள் அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்களுக்கு வரும் இல்லையா? இப்போ அந்த வாக்கியம் திருக்கணிதம் இதில் எது சிறப்பு அப்படின்னு முதல்ல நம்ம பார்ப்போம். முதல்ல திருக் அப்படின்னா என்ன? திருக்கணிதம் அப்படிங்கிறது பார்வையை வைக்கிறது. ஒரு நம்ம பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்கோ அதை வைத்து எடுத்துக்கிறது திருக்கு. அதனால தான் அதற்கு திருக்கணிதம் அப்படின்னு பேர். வாக்கியம் அப்படிங்கிறது ஒரு வாக்கிய முறை, அதாவது முன்னோர்களினுடைய விஷயங்கள் எல்லாம் ஓலைச்சுவடியிலே வாக்கியமாக எழுதி அதை வைத்து சஞ்சாரத்தை கணக்கிடுவது வாக்கிய முறைப்படிங்க. இப்போ இதில் உங்களுக்கு முதல்ல உடனே மண்டையில் அடிக்கிற மாதிரி எதுங்க சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டா அஸ்ட்ரானமிக்கல் ஃபினாமினல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எது உறுதிப்படுத்தி சொல்லுகிறதோ அதுதான் சிறப்பு, அதுதான் உண்மை இல்லையா? அப்போ திருக்கணித முறைப்படி கணனம் செய்யும் போது, அதாவது கணக்கு போடுறாங்க இல்லைங்களா, அந்த கணக்கு போட்டு கண்டுபிடிக்கிறாங்க, கிரகணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல படி சரியாக அதே துளி மணி நிமிஷத்துக்கு சரியா கிரகணம் ஆரம்பிக்குது, கிரகணம் முடியுது இல்லையா? அப்போ வாக்கிய முறைப்படியான விஷயம் சரி. திருக்கணித முறைப்படி கணக்கு பண்றாங்க, அதுலயும் சரியா தானங்க வருது, அப்ப அதுவும் சரிதானே அப்படிங்கிற அடுத்த கேள்வி வந்துடும். திருக்கணித முறைப்படியும் கணக்கு பண்றாங்க, அதை வச்சு டிகிரி வைஸ் கணக்கு பண்ணி போடுறாங்க, அதுவும் சரி, ஓகே. இப்போ இது ரெண்டுல எது சிறப்பு அப்படிங்கிற அடுத்த கேள்வி உங்களுக்கு வந்துடும். வாக்கியம் அப்படிங்கிறதுல என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா, நம்மளுடைய தென் பாரதம், அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு, கர்நாடகம், அதே போல கேரளா, ஆந்திர பிரதேஷ், இந்த மாதிரியான இடத்துல மட்டும்தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது புழக்கத்தில் இருக்குது. இது அல்லாமல் வேற எல்லா விதமான அதர் பார்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கம் ஒவ்வொரு நாடுகளையும் இருந்தது, ஆனால் வழக்கத்தில் இருந்து ஒழிந்து விட்டது. நம்ம ஊர்ல மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, இன்றைய காலம் கூட அந்த வாக்கிய முறைப்படி தான் அந்தந்த கோவில்களிலே அனுஷ்டானத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப கோவில்னு வந்துட்டோம்னா வாக்கியம்தான், வாக்கியத்திற்கு மாறு கிடையவே கிடையாது. உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய ஜனன ஜாதகம் வாக்கியப்படி இந்த நட்சத்திரம் வரும், திருக்கணித முறைப்படி பார்த்தா வேற நட்சத்திரம் வரும், வாக்கிய முறைப்படி பார்த்தா இந்த ராசி, திருக்கணித முறைப்படி பார்த்தா ராசி மாறுது. இதுல எதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வ கோவில். நல்லா புரிஞ்சுங்க, உங்க குலதெய்வ கோவில் என்னவோ அந்த குலதெய்வ கோவில்ல எந்த முறைப்படி பௌர்ணமியை நிர்ணயம் பண்ணி அந்த கோவில்ல திருவிழா செய்யறாங்களோ அதைத்தான் நீங்க அனுஷ்டிக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்க குலதெய்வம் கோவில் தான் உங்களுக்கு பிரதானம். அதனால உங்க குலதெய்வ கோவில்ல எந்த வாக்கிய முறைப்படி பஞ்சாங்கத்தை வச்சு அவங்க பௌர்ணமி அனுசரிச்சு அவங்க கோவில் திருவிழா பண்றாங்களா, இல்லது வருட பயிற்சியை செய்யறாங்களா, அல்லது சூரிய பயிற்சியை வச்சு சூரியன் மாறிடுச்சு இந்த வருஷம் பிறந்துருச்சுன்னு கொண்டாடுறாங்களா அப்படின்னா அதை வச்சு தாங்க நீங்க கொண்டாடணும். அவ்வளவுதாங்க, எளிமை. அதுபடி பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் சற்றேறக்குறைய 90% கோவில்கள்ல வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்றாங்க. ஆதீனங்களினுடைய கோவில்கள், அதே போல ஹெச்ஆர்என்சிக்கு சம்பந்தப்பட்ட எல்லா கோவில்களிலும், அதே போல பாண்டிச்சேரி அரசாங்கத்துக்கு பாத்தியப்பட்ட திருநள்ளாறு கோவில், மணக்குள விநாயகர் போன்ற எல்லா விதமான கோவில்கள்லையும், அதாவது திருநள்ளாறுங்கிறது சனி பகவானுக்கு உண்டான பிரத்யேகமான இடம், அது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கோவில்களிலும் வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் செய்கிறாங்க. அதனால வாக்கிய முறைப்படியான பஞ்சாங்கத்தை படித்தான் நான் பலன்களை அனுசரிப்பது நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்தாருக்கும் நல்லது, நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நல்லது. சிவாய நமஹ.